கிஷோர் சார், சூப்பர் சார். உங்க நாலேஜுக்கு நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். மை டியர் ஹஸ்பண்ட், எதுக்கு ஓவர் திங்க் பண்றீங்க? பி காம், ஓகே ஓகே. என் லைஃப் ஃபுல்லா நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லயே போயிடுச்சு. ஆனா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணுங்கிற என் ரொம்ப நாள் கனவு என்னோட 55 இயர்ஸ்ல தான் நடந்திருக்கு. ரீசன், சியர்ஸ். வாழா உங்கள் வாழ்வை வாழ. சியர்ஸ், a senior living by Casa Grande. Life begins at 50. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு இந்து மத ஆர்வலரும் திருப்பரங்குன்றம் வழக்கில் மனுதாரருமான திரு ராம ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய முக்கிய விஷயங்கள் இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த மலை விஷயமே வந்து டோட்டலாக தீபம் அப்படின்றத தாண்டி டோட்டலாக ஃபுல் மலையே வந்து இப்போது ஃபோக்கஸ்குள்ளே வந்திருக்கு. நாடாளுமன்றம் வரை பேச்சு போயிருக்கிறது. நான் தீபத்திலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், மலை பற்றியே பேசணும்னு விரும்புகிறேன். இந்த தீபம் கடைசியாக 100 வருஷம் முன்னாடி நம்ம ஏற்றினதாக சொல்கிறாங்க. ஒரு 110 வருஷம் முன்னாடி. அது அந்த 110 வருஷமாக நமக்கு இந்த வழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதற்கு முன்பு இருந்ததுன்றதுக்காக நமக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? இந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி என்ன? அதாவது திருப்பரங்குன்ற மலை என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். இது முதல் படை வீடு. திருமுருகாற்றுப்படை தொடங்கி பல புராண சிறப்புகளுடையது. அது ஆக்சுவலி முருகன் கோவில் கிடையாது, சிவத்தலம். அது மலையே சிவலிங்கம் அப்படிங்கிற உள்ள நீங்கள் கோவில் கருவறை வந்து குடைவரை கோயில் உள்ள சிவபெருமான் இருக்கிறார், முருகப்பெருமான் இருக்கிறார், பவளக்கனிவாய் பெருமாள் இருக்கிறார். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம அடித்தளத்தில் கோவில் அமைந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமான திருப்பரங்குன்ற மலை வந்து கிட்டத்தட்ட 9 மலை உச்சிகளை கொண்டது. மலை உச்சியில் இவர் சொல்லக்கூடிய இப்போதைக்கு சொல்லக்கூடிய அந்த தர்கா தான் மலையோட உச்சி. அதற்கு கீழே காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் இருக்குது. நீங்கள் பழனி ஆண்டவர் பாதைன்னு கீழேருந்து மேலே சொல்லக்கூடிய பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடான பாதையாக இருக்கும். இன்னொரு புது பாதை பின் பக்கமாக ஒன்று சரியான படிக்கட்டோடு அமைச்சிருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்ற மலை குறித்தான இந்த விஷயத்தில் மலை உச்சியில் தீபத்தூணில் நான் தீபம் ஏற்றணுங்கிறதுக்காக ஏன் வழக்குக்கு போனேன் அப்படின்னா, 1996-97 அந்த சமயத்தில் ஒரு நீதியரசர் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் திரு தியாகராஜன் அப்படிங்கிற இந்து பக்த ஜனசபை அவர் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் ஆண்டு இது 94-95 நினைக்கிறேன் ஆண்டு வழக்கு போடுறாரு. அதில் திரு ராமகோபாலன் அவர்கள் மலை உச்சியில் போய் தீபம் ஏற்றுறதுக்கு போவோம்னு சொல்லி அறிவித்த போது அப்போ அந்த வழக்கு விஷயங்கள் 2-3 வருஷம் நடக்குது. அதில் ஒரு உத்தரவு என்ன சொல்கிறாங்கன்னா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவிலேருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போகுது. இதன் அடிப்படையில் இந்த கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்துங்கன்னு நான் ஒரு மனு அனுப்புகிறேன், மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி. கோயில் நிர்வாகத்திலேருந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வழக்கமாக ஏற்றிக்கிட்டு இருக்க இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய ட்ராவல் 1925 இதுக்கான வழக்கு வரங்கள், அதனுடைய தொடர் போராட்டங்கள் சட்ட ரீதியாக நடந்துகிட்ருக்கு. நான் கடைசியாக போட்ட உத்தரவு வந்து என்னுடைய விஷயத்தை நான் தொடங்குறேன். கோவில் நிர்வாகம் மலையில் தீபம் ஏற்றணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பக்தராக இருக்கக்கூடிய எந்த நபரும் மலையில் தீபம் ஏற்றுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அதில் குறிப்பிட்றாங்க. அப்போ இதை சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு பதில் அனுப்பிச்சிட்டு எப்பொழுதும் போல் ஏற்றுற இடத்துல நாங்கள் ஏற்றிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. சொன்னதோடு விட்டால் பிரச்சனை இல்லைங்க. இவங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் மரக்கட்டையை வச்சு தடுப்பு அமைக்கிறாங்க பாதுகாப்பாக. அதை ஏற்றிடக்கூடாதுன்னு யார் பண்ணுறாங்க? கோவில் நிர்வாகம் சொல்லுது. அப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு சொல்கிறோம். அறநிலையத்துறை. ஆமாம், கோவில் டிபார்ட்மெண்ட் செயல் அலுவலர், கோவில் சுப்பிரமணிய சாமி டெம்பிள் திருப்பரங்குன்றம். அப்போ நான் எந்த இடம்னு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை ஆட்கள், அரசு துறை நபர்கள் ஏன் தீபத்தூணை போய் நீங்கள் மரக்கட்டை வச்சு அடைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது இது தீபம் ஏற்றுற இடம்னு. நீதிமன்றத்து வழக்குக்கு போகுது. நீதியரசர் கேட்குறாங்க, யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்குற பொழுது அரசு துறை, தமிழ்நாடு அரசு, இல்லை தேவையற்ற இஷ்யூ எதாவது வந்துருங்கிறாங்க. தேவையற்ற இஷ்யூன்னு இப்போ யாரை பார்த்து பயப்படுறீங்கன்னு மாண்புமிகு நீதியரசர் கேட்குறாரு. HRNC ஒரு மழுப்பலான நிலையை கையாளுது. சார் 97 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, 15 மீட்டர் தள்ளி ஏற்றலாங்கிறது, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி அப்போ வந்து பெட்டிஷனை நீங்கள் ஏற்ற விரும்புகிறீங்களான்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் சொன்ன ஏற்றணுங்கிறது எங்களுக்கான விருப்பம் தான் நீதியரசரே.
ஆனால் அதை கோவில் நிர்வாகம் செய்யணும்னு அவங்க சொன்னோம். அப்போ அவங்க ஏற்றுனா அவங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டாங்க. எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டோம். பட் அவங்க அந்த உத்தரவை ஏற்று நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் பெர்மிஷன் வித் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு வேணும் நாங்கள் பதிவு செஞ்சுட்டோம். ஸோ அது வாத பிரதிவாதங்கள் மசூதி தரப்புல இருந்து தர்கா தரப்பு எல்லோரும் வந்தாங்க, அரசாங்கம் வந்துச்சு. அதில் நடந்த விவரங்களெல்லாம் நாடே அறியும். அனைத்து வாதங்களையும் ஏற்ற பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி நீதியரசர் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. உத்தரவு பிறப்பித்த பிறகு நான் 2ஆம் தேதி காலையில் திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் ஜட்ஜ்மெண்ட்டுடைய காப்பியை முருகப்பெருமான்கிட்ட காலில் வச்சாச்சு, அவங்க பாதத்தில். நான் கடமை செஞ்சாச்சு, மேற்கொண்டு செய்ய வேண்டியது உங்கள் விருப்பையான்னு வித் ஜட்ஜ்மெண்ட் காப்பி ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் லெட்டரை வச்சு கோவில் ஆஃபீஸில் கொடுக்குறேன், ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில், இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு. சரின்னு ரிசீவ் பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு கோவில் தீபம் ஏற்றுறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 லிட்டர் நெய், 20 மீட்டர் துணி, கற்பூரம், மங்கள பொருட்கள்லாம் வச்சு 12 மணிக்கு கொடுத்துட்டேன். 2 மணி வரைக்கும் கோயில் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் செய்யலை. அதுக்குள்ளே மலைக்கு போகணும், தூபத்தை சுத்தம் பண்ணணும், ஏற்பாடு செய்யணும் இல்லையா, பண்ணணும். ஆனால் காலையில் அந்த கொப்பரையெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, நாம் தேவையான பொருள், ஏன்னா இப்போ ஹெச்ஆர்என்சி உடனே எதுவும் செய்யாது. ஏன்னா ஒரு கற்பூரம் கூட அவங்ககிட்ட சொந்த காசில் வாங்க மாட்டாங்க. எல்லாமே டோனர் ஒர்க்குன்ற பேரில் தான் கோயிலில் கோடி கோடியாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் இந்த தீபத்துக்கு தேவையான பொருளையும் கொடுத்துட்டேன். 2:30 மணி வரைக்கும் அது செய்யலை சார். அதனால் நான் கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்க்காக நான் கோர்ட்டுக்கு போனேன். நீதியரசர் கோவில் அதிகாரி ப்ளஸ் கலெக்டர் கமிஷனர் விசியில் வரணும்னு சொன்னாங்க. அவங்க 5 மணிக்கு வரல. அப்போ ஹெச்ஆர்என்சி தரப்பில் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீதியரசர் நீங்கள் இந்த வழக்கு எடுத்ததே தப்புனாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க நீதியரசர். 6 மணிக்குள்ளே ஏற்றுறேன்னு பார்த்துட்டான்னு சொல்ல முடியும், அது கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸுள்ள வராது அப்படின்ன பிறகு நீதியரசர் சொன்னார், ஓகே அப்போ 6 மணி வரைக்கும் நீங்கள் டைம் சொல்கிறீங்களா, 6:05க்கு நான் வழக்கு எடுப்பேன்னு ஐயா சொன்னாங்க. 6:05க்கு 6:10க்கு விசாரித்தாங்க. தீபம் ஏற்றிட்டீங்களா? தீபம் ஏற்றிட்டோம்னாங்க. எங்கே? நாங்கள் வழக்கமாக ஏற்றுற உச்சி பிள்ளையார் இடத்துல ஏற்றுறோம், உச்சி பிள்ளையார் மண்டபம்னு சொன்னாங்க. அதில் ஒரு செய்தி சொல்லிடுறேன். உச்சி பிள்ளையார் மண்டபம்னு சொல்கிறாங்கல்ல, உச்சி பிள்ளையார் மண்டபத்தில் பிள்ளையாரே கிடையாது. அந்த ஒரு தூணு, அதில் ஆஞ்சநேயர் கை கொண்டு வச்சிருந்தார், ஒரு கல்வெட்டு குறிப்பு இருக்குது, இதில் தீபம் ஏற்றுறோம் புண்ணியவான்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த இடம் என்பது மோட்ச தீபம் வெட்டுவதற்கான இடம். நீதியரசர் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க, குன்றின் மேல் இட்ட விளக்கு போலன்னு பல குறிப்புகள் இருக்குது, நம்முடைய பல விஷயங்களை அது உள்ளே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை தீபம் ஏற்றுறோம்னா மலை உச்சி. நீங்கள் அந்த சுற்றில் இருக்கக்கூடிய கத்தப்பட்டி, சிட்டம்பட்டி, நாவினிப்பட்டி மலைகள், யானைமலை, ஒத்தக்கடை, கிட்டத்தட்ட ஒரு நம்ம மேலூர் சாலை இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் மலை உச்சியில் தான் இருக்குது. அங்கே தான் தீபம் ஏற்றுறாங்க. இவங்க தன்னுடைய கோர்ட்டு கொடுத்த உத்தரவை, ஏற்கனவே கொடுத்த உத்தரவை 97க்கு அப்புறம் இவங்க நடைமுறைப்படுத்தலை. அது கொடுத்து அதன் தொடர்ச்சியாக நான் போட்ட வழக்கில் மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை இவங்க நடைமுறைப்படுத்தலை. அப்போ நடைமுறைப்படுத்தாத பொழுது நான் சட்டத்தை தான் நம்புகிறேன். நீதியரசர் சொல்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெம்பிள் ப்ளஸ் பெட்டிஷனர் உட்பட 10 பேர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையோடு நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கட்டார். நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு நகலை வாங்கிட்டு அங்கேருந்து இவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 7:45 8 மணி சுமாருக்கு நாங்கள் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அடிவாரத்துக்கு வந்தோம்னா அவங்க போலீஸ் எங்களை அனுமதிக்கலை. நம்ம சிட்டி போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் லோகநாதன், அப்புறம் இனிகோதீவன்கிற அதிகாரி, அப்புறம் இன்னொரு சித்ரான்னு ஒரு டிஎஸ்பி ஏசி, அவங்க எல்லாம் அனுமதிக்கலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்கள் 144 தடை உத்தரவு இருக்குது, கலெக்டர் இஷ்யூ பண்ணிட்டாரு ஆர்டர் அப்படின்னு. இதுவே சட்டவிரோதம். ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்கள் 144 போடுறதுக்கு கலெக்டருக்கு அந்த ப்ரொசீஜரை அவர் ஃபாலோ பண்ணலை. அது முடியவும் முடியாது. அதுவே கண்டெம்ப்ட். அப்போ நான் கேட்குறேன், இல்லை நீங்கள் இவ்வளோ பேர் கும்பல் சேர்ந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களை பிக்கப் பண்ணுவோம்னாரு. நாங்கள் பெட்டிஷனர் 10 பேர், நாங்கள் வாட்டில் ஒரு ஓரமாக நிற்கிறோம். பக்தர்கள் தீபம் ஏற்றுவாங்கங்கிற அடிப்படையில் கோர்ட்டில் செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் குவிஞ்சதுக்கும் எங்களுக்கு என்ன பொறுப்பாகும் அப்படி சொன்னவர். இல்லை நாங்கள் மத்திய பாதுகாப்பு படை போலீஸோடு வந்திருக்கோம் அப்படின்னா, எனக்கு என்ன, மத்திய பாதுகாப்பு படையோட அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறார். யார்? சிஓபி மதுரை மிஸ்டர் லோகநாதன். அப்போ எங்கள் வழக்கறிஞர் திரு அருண் சுவாமிநாதன் சார் களத்தில் சொல்கிறாரு, கோர்ட் உத்தரவு பாருங்கள், நீங்கள் முழுக்க இதை பின்பற்ற மறுக்கிறீங்க, இது இல்லீகல் சொன்னபோது ஜட்ஜுடைய கையெழுத்து இருக்கான்னு கேட்டார். கோர்ட் ஆர்டர் காப்பியில் சார் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ண பிறகு அதெல்லாம் இருக்கட்டும், 144 சொன்னாங்க சார். நாங்கள் எந்த இடத்துல சட்டத்தை மீறலை. அப்புறம் இந்த இவ்வளோ மத்திய பாதுகாப்பு வந்திருக்கிறாங்க, வேர் இஸ் யுவர் கமாண்டன்ட் அப்படின்னு கேட்டார். கமாண்டர் உட்பட எல்லோரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க, அவர் இருக்குன்னு அவசியம் இல்லை சொன்ன பிறகு அவங்க மீறி போனாங்களோ அவங்க மேலே நான் கைது நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா கமிஷனர் சொல்கிறார். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தினுடைய வெறுமையில் கோர்ட்டுடைய உத்தரவை சிறமேற்கொண்டு சட்டத்தை மதிக்கக்கூடிய
கடமையோடும் கண்ணியமாகவும் நாங்கள் நடந்து சுய கட்டுப்பாடோடு நடந்து நாங்கள் கற்பூரத்தை அடிவாரத்தில் கொளுத்தி சாமிகிட்ட விண்ணப்பிச்சு வந்தோம். அது உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம், நடந்த விஷயங்கள் நாங்கள் கோர்ட்டில் சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் சட்டத்தை மதிக்கக்கூடிய நீதியின் பிள்ளை. நான் அவன் நீதிமன்றத்தை கதவை எப்போன்னு தட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகிறோம். அடுத்த நாள் வழக்குலையும் நீதியரசர் சொல்கிறார், கமிஷனர் இந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஆஜராகுன்னு சொன்னால் அன்றைக்கி ஆஜரானாங்க. அப்போ வந்து நாங்கள் இல்லை எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, நாங்கள் ஒபே பண்ணுறோம். அப்போ ஜஸ்டிஸ் சொன்ன வார்த்தை, அவர் யூனிஃபார்மில் இருக்கிற அவசியம் இல்லை, அவர் நடத்தை சரியாக இருந்த போது சட்டையெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. அப்போ அடுத்த நாள் பிசியில் ஆஜராகி லோகநாதன் சார் ஓகேன்ட்டார். சொல்லி உத்தரவு திரும்பவும் போடுறார் 6 மணிக்கு. கமிஷனர் வந்து உங்களை அழைச்சிட்டு மேலே போகணும், 10 பேரை போகணும்னு சொல்லு. அப்பொழுதும் ரொம்ப டெக்னிக்காக என்ன பண்ணுறாரு சிஓபி மதுரை மிஸ்டர் லோகநாதன், அவர் ஸ்பாட்டுக்கு வரல, வந்தால் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் டிசி மிஸ்டர் இனிகோ திவ்யனை போட்டு நாங்கள் அப்பீல் போயிட்டோம் அப்படிங்கிற. முன்னத்து நாளுமே சொல்கிறாங்க நாங்கள் அப்பீல் போயிட்டோம், அப்பீல் நம்பர் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டு இப்படி ஒரு சட்டத்தை மீறி இப்படி அவமதித்து ஒரு வழிபாட்டு உரிமை தடுக்கலாமா? அவசரமாக 144 எழும் முழுக்க ஒரு பயாஸ்டா ஒரு சார்பு நிலைங்க சார். இப்போ ஹெச்ஆர்என்சி வந்து உங்களுக்கான இப்போ நீங்கள் ஒரு அதிகாரின்னா நீங்கள் அந்த உரிமையை நிலைநாட்ட போவீங்களா? அவங்கள போக விட மாட்டேங்கிறாங்களே. சரி நீங்கள் தான் பண்ணலை, ஒரு பக்தரை டிவோட்டி ஆஃப் டெம்பிள் என்ன வந்து அலோவ் பண்ணுங்கன்னா அதுவும் முடியாது. அது ரொம்ப வருத்தமளிக்க செய்திங்க சார். நாங்கள் சொல்கிற 10 பேர் அனுமதிக்குங்க, போலீஸ் இவ்வளோ பேருக்கு வாங்க போ அப்படிங்கிற, 5 பேர் அனுமதிங்கன்னு கேட்குறேன், முடியாது, நோ அப்படி. சரி 144 தான் சார் இருக்குது, 3 பேர் அலோவ் பண்ணுங்க சார், முடியாது. ஒருத்தர் அனுமதிங்கன்னு கேட்குறோம், அதுக்கும் முடியாதுண்ணா. அப்போ இது யாருக்கான அரசு சார்? மகாபாரத்தில் அந்த 5 கிராமம் கொடுங்க. ஆமாங்க, நான் நிற்கிறதுக்கு கால் வைக்க இடம் கொடுறா, கையகளை இடம் கொடுறான்னு கேட்டாலும் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு தர்ம விரோதமான சூழல் அங்கே நிலவுச்சுங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு, எங்களுக்கு முஸ்லீமுக்கு எந்த சண்டையும் இல்லை, தர்காவில் இருக்கக்கூடியவங்களும் இஸ்லாமியர்களும் எங்களை எதிர்க்கலை, வம்புழுக்கலை, நாங்கள் வந்து சட்டத்துக்கு விரோதமாக நடக்கலை, சட்ட விரோதமான காரியங்கள் நடக்கலை, சட்டம் ஒழுங்கு சீர்கேட நாங்கள் எதுவுமே செய்யலை. சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் பிள்ளைகளை நீங்கள் வந்து அன்றைக்கி அவமதிச்சிங்க. நான் நீதிமன்றத்துக்கு போனோம், அடுத்த நாள் இவர் வரல, திரும்ப நாங்கள் கண்டெம்ட் போயிருக்கோம். நீதிமன்ற உத்தரவு வரக்கூடிய 9/1/2026 கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் வரும். எவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னா ரொம்ப மனவேதனையோடு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சார். இந்த பக்கம் இந்துக்களுக்கு கோயில் நிர்வாகம் எங்களுக்கு வேலை செய்யணும்னு பார்த்தோம், கோயில் நிர்வாகம் இந்து சமய அறநிலைத்துறை எங்களுக்கான துறையாக இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்க 100 வருஷமாக விளக்கேற்றலைன்னு சொல்கிறாங்க. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிருக்காங்கல்ல. அரசு மாற்றி கோர்ட்டில் வாதம் வைக்குதுங்க. ஒரு நாள் இந்த சர்வே கல்லுன்னு அம்மையார் கனிமொழி, அதுதான் நம்ம கேள்வியே. ஏன்னா இப்போ நமக்கு இந்த மலையோட வரலாறு என்ன, நம்ம 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு இது மாதிரி எல்லா விஷயமும் தோண்டி எல்லாரும் கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரிச்சுவல் என்ன, அதுதான் விஷயம். நம்ம கிட்ட இதை காங்கிரீட்டாக இது இருக்கா, அது தீபத்தூண் தான், அதற்கு முன்னாடி அங்கே வந்து தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு ஏதாவது ஒரு பெரியவர்கள் ஏதாவது சொல்லி அது இருக்கா? நம்ம முருகாற்றுப்படை தொடங்கி எல்லா புராணங்கள்லையும் இந்த மலையே சிவமலைன்னு சொல்லியாச்சுங்க. மலையை டிஸ்பியூட்டே பண்ணல. இல்லை டிஸ்பியூட் யார் உருவாக்குறாங்கன்னு கேளுங்க, இவங்க தான் உருவாக்குறாங்க. முதல் நாள் எங்கள் அம்மா கனிமொழி அது சர்வே கல்லுன்னு சொன்னாங்க. உடனே ஊடகத்தில் சில பேர் பல பேர் சேர்த்து ஐயோ சர்வே கல்லுன்னாங்க. அதை நிரூபிக்கிறது நிறைய பேர் சர்வே கல் தான் சொல்றது நிறைய பேர். நான் வந்து அவங்க சொன்ன புத்தக குறிப்பு நான் கொண்டு வரல, உங்களுக்கு புத்தகத்தை கொடுக்குறேன். அந்த வெள்ளக்கார எழுதுனா சொல்கிறாங்க இல்லையா புஸ்தகம், அந்த குறிப்பில் என்ன இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டங்களில் எல்லா இடங்களிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள அந்த அடையாளங்களைத்தான் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் திருப்பரங்குன்ற மலையிலையுமே ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு அடையாள குறியீடு இருக்குது. அது தர்காவிலேருந்து 15 மீட்டர் தள்ளி இருக்குது. அந்த குறியீடே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். கல் தனியாக இருக்குது. இவங்க முதல் நாள் வந்து சர்வே கல்லுன்னாங்கல்ல, அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, இது வந்து கிரானைட்டு கல்லுன்னாங்க ஒரு மூத்த வழக்கறிஞர். 3ஆம் நாள் என்ன சொன்னாங்க, இது வந்து சமணர்கள் நைட்டு ஸ்டடிக்காக விளக்கு ஒழிப்பாங்க வச்சு படித்தாங்க. அப்போ நீதியரசு அப்போ விளக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ ஒரு கல்ல நீங்கள் இந்துக்களுடைய வழிபாட்டில் சாதாரணமாக ஒரு கோர்ட் உத்தரவுப்படி நீங்கள் போனீங்கன்னா நிறைவேற்றிட்டு போனால் ரவிக்குமார் ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்றிட்டு கோர்ட் உத்தரவு ஏற்றுக்கிட்டு போயிடலாம். ஆனால் ஏற்றக்கூடாதுங்கிறது அவங்களுடைய உள்நோக்கம், இந்துக்களுடைய வழிபாட்டை தடுக்கணுங்கிறது அவங்களுக்கு
போன 4 நாளுக்கு முன்னாடி மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கான்னு சொல்லக்கூடிய அந்த தர்கா வழிபாட்டுக்காரங்களுக்கு மக்கள் எப்படி ஏமாத்துனாங்கன்னா சார், தர்காவிலேருந்து ஒரு மாட்டு வண்டியில் ஒரு கொடியை ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. அதை மசூதிலேருந்து லெஃப்ட் எடுத்து கோவிலை சுற்றி வரதுக்கு போயிட்டாங்க. மக்களை டைவெர்ட் பண்ண அந்த பக்கம் அந்த கொடியை ஊர்வலமாக அனுப்பிச்சுட்டுங்க சார். இன்னொரு கொடியை வந்து மசூதி டைரெக்டாக நேராக பழனியாண்டவர் படி வழியாக மலை கொண்டு போகிறாங்க. எப்படி? போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் தடுப்பு இருந்து அது திறக்கப்படுகிறது, நள்ளிரவில் கொண்டு போகிறதுக்கு டார்ச் லைட் ஏற்பாடு, 25-30க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள். இது ஒரு கண்ணில் வெண்ண மறுகண்ணில் சுண்ணாம்பு இல்லையா சார்? சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய அந்த சந்தன கூடு திருவிழாவை நீங்கள் வந்து நடத்தணும்னு சொல்லி அரசு ஒரு சார்பு ஆதரவு கொண்டு அவங்கள தாஜா பண்ணுவதற்கு நீங்கள் செய்கிறீங்களே, அப்போ இந்துக்களை நாங்கள் பிறந்த அந்த அரசியல் அனாதைகளா? நாங்கள் எங்கள் கோயிலுக்கான எங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா சார்? நீங்க உடனே சொல்றாங்க மேலே காசி விஸ்வநாதர் கோவிலுக்கான வழிபாடு தடை நீக்கப்பட்டதுங்கிறாங்க. எப்படி? ஏன் நீக்கினீங்க? அப்படின்னா தர்காவுக்கு இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடுக்கு கொடியேற்றியாச்சு, அவங்க இஸ்லாமியர்களை அனுமதிக்கணும். அப்போ இன்னைக்கு 30 பேர் சட்டவிரோதமாக அனுமதிச்சாச்சு, அப்போ நாளைக்கு அனுமதிக்க என்ன பண்ணணும்? இந்துக்களுக்கு அந்த பக்கமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கும்பிடுறதுக்கு அனுமதிச்சிருவோம். இதனால நீங்க தர்காவுக்கு போற இஸ்லாமியர்களுக்கு நாளைக்கு எந்த கேள்வியும் வரக்கூடாதனால நாங்க காமன், எல்லாருக்கும் சமம், நாங்க இந்து முஸ்லீம் பேதம் பார்க்கலன்னு சொல்றதுக்கான விஷயம்தான் இந்த உத்தரவு. நீங்க இந்துக்களுக்கு நன்மை செஞ்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க தர்காவுக்கு மேலே போகக்கூடிய பகுதிகளில் நெல்லித்தோப்புலேருந்து மேலே போகக்கூடிய பாதை முஸ்லீம்களுக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம், வேற யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. முஸ்லீமுக்கு வாதாடுறதுக்கு சார் அந்த வக்ஃபு வர்றாங்க, தர்கா தரப்பு வருது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையும் முஸ்லீமுக்கு ஆதரவாக வாதாடுமா சார்? வாதிடுறாங்களே. தீபம் ஏற்றுங்க, மீட்ரு 15 மீட்ரு தர்காவுடைய காம்பவுண்டில் ஏற்றுங்க, ஆனால் தர்கா இருக்கு அதனால கம்யூனல் ஹார்மனி கட்டும், சமூக நல்லிணக்கம் கெட்டுவிடும். யாரு? நாங்கள் தீபம் ஏற்றினா சமூக நல்லிணக்கம் கெட்டுவிடும், அவங்க கொடி ஏற்றினா மட்டும் சமூக நல்லிணக்கம் மேம்படும். என்ன நியாயம்? கொடி எங்க நட்டீங்க? மலையுடைய தலவிருச்சமாக இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தில் வந்து நீங்க கொடியேற்றுறீங்க. தர்காவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கொடி மரத்தில் கொடியேற்ற விட்டுவிட்டு மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பை செய்வதற்கு இந்த அரசு நிர்வாகம் ஒத்துழைக்கிறது. கோயில் நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த ஸ்தல விருட்சம் எங்க இருக்கு? மலையில தர்காவுக்கு முன்பாக இருக்கு. உங்களுக்கு எல்லா வீடியோ அனுப்புறேன், எல்லாருக்கும் தெரியும். தர்காவுக்கு முன்னாடி தான் இருக்கு. தர்காவுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கு. அந்த கொடிமரத்தை விட்டுட்டு தர்கா காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்துல நள்ளிரவில் கொடியேற்றுறாங்க. போலீஸ் பாதுகாப்பு. ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம் மலையில் இருக்கக்கூடிய சுனைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. மலையில கட்டி இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கா என்கின்ற அந்த கட்டிடமே அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த முன்பு 1800களில் இருந்த ஆட்சியர், அவங்க பேர் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன், ஒரு செகண்டு. ஜிஎஃப் பார்ட்டிஷன் ஐசிஎஸ் அப்படிங்கிறவர் 1805 அந்த காலம் 800 காலம் அந்த உங்களுக்கு ஆவணங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மலையில் அப்போ இருந்தே பிரச்சனை உருவாகிருக்கு. மலையை உடைக்கிறதுக்கு குவாரி பண்ணுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்து இஸ்லாமிய பிரச்சனை, இந்து இஸ்லாமிய பிரச்சனை, இஸ்லாமிய இந்து பிரச்சனை தான். அவங்க தான் சொல்றாங்க. அப்போ பார்ட்டிஷன் அவங்க ஆய்வு செஞ்ச போது என்ன சொல்றாங்கன்னா, அரசின் அனுமதி இல்லாமல் கற்கள் வெட்டி தர்கா நிர்வாகிகள் தவறான செயல். மேலே கட்டியிருக்காங்களே அந்த தர்கான்னு சொல்றாங்களே அது. ரெண்டாவது, அரசின் அனுமதி இல்லாமல் மண்டபம் கட்டியிருக்க கூடாது. தாலுகா போர்டுடைய உரிமம் இல்லாமல் அடக்க ஸ்தலங்கள் பரியல் எதுவும் அனுமதிக்க கூடாதுங்கிறாங்க. மேலும் அந்த இடத்தில் இந்து இஸ்லாமியர்கள் இரு சமூகங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பொது கட்டிடம் கட்டலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது முழு ஆவணம் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன், அது குறித்து அப்புறம் விவாதம் பேசுவோம். இப்போ இவங்க கட்டியிருக்கதே இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அவுளியா அடக்கமாயிட்டார் சொல்கிறாங்க. அவங்க இஸ்லாம் சொல்வது என்னென்னா சார், வழிமார்கள் சொல்லுவாங்க, அவுளியாக்கள் வழிமார்கள் மத நம்ம சித்தர்கள் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தர்கா வழிபாடை வந்து இஸ்லாம் ஏற்றுக்கலை சார். ஏன்னா அந்த இஸ்லாம் என்ன சொல்றது, இறைவனுக்கு இணை வைப்பது, தௌஹீத்னு சொல்லக்கூடிய அந்த ஏக இறை தத்துவத்துக்கு எதிரானது. இஸ்லாமை என்ன சொல்லுதுன்னா, லக்கும் தீனுக்கு வலிய தீன், அதாவது அவரவர் மார்க்கமானது அவரவருக்கானது என்று குரான் சொல்லுது, நான் சொல்லலை. அதே குரான் தான் சொல்லுகிறது, பிற மதத்தவருடைய வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமித்து நம்முடைய வழிபாட்டு தலங்கள் கட்டக்கூடாது, இதுவும் பாவம் தவறுன்னு குரான் சொல்லுது. நான் குரானில் இல்லாத வாசகத்தை எதுவுமே நான் சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது தர்கா வழிபாட்டை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள், மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மத தரப்பினர் இந்த தர்கா விஷயத்தில் இவ்வளவு அரசு ஆதரவாக ஏன் செயல்படணும்?
தர்காவுக்கு போகக்கூடியவங்க நீங்கள் அங்கேருந்து 63 மீட்ரு நான் முழு ஆவணத்தை கோர்ட்டில் கொடுத்துருக்கோம். தர்காவுக்கு அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. 2000 அடி மலை உயரத்தில் ஒரு தீபம் ஏற்றுறதுனால எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? தர்கா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல தீபம் ஏற்றணுன்றது மட்டும்தான் உங்க கோரிக்கை? தீபம் ஏற்றணும் தான் சார். இப்போ நீங்கள் தானே சார் சும்மா இருக்கணும் சொரிஞ்சு விடுறீங்க. நாங்கள் எந்த வழிபாட்டை எதிர்த்தோமா சார்? இப்பவும் கூட நாங்கள் ஜனநாயக வழியில் அவங்க சந்தனக்கூடு திருவிழாவுக்கு கொடி ஏற்றுறதுக்கு இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவனுக்கு அனுமதி கொடுக்குற இல்லையே சாமி. உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள், உள்ளூர் கிராம மக்கள், அடிவாரத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி எங்களுக்கு தீபம் ஏற்ற சொல்லி அவனையும் கொடியேற்ற விடு சொன்னாங்க சார். இல்லை இல்லை நீங்கள் தீபம் ஏற்றன்னு சொன்னவனை பூரா கைது பண்ணுவோம், தர்காவுக்கு கொடியேற்ற போனவனா அழைச்சி போவோன்னா இது என்ன மாதிரியான மனநிலை சார்? கோயில் நிர்வாகம் இதை எதிர்க்கணும்ல, அரசு எதிர்க்கணும்ல, 2 பேருக்கு சமமான உரிமை கொடுக்கணுமா இல்லையா சார்? இல்லையாங்க. அங்கே சுனைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அங்கே பல வழிமார்களுடைய அடக்கத்தலம் சொல்ல நெல்லித்தப்பில் கிட்டத்தட்ட 13-14 பேருடைய சின்ன சின்ன கட்டிடங்களா அவங்க அடக்க ஸ்தலம் சொல்கிறாங்க. அது இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ணணும். இப்போ எங்களுடைய சிங்கிள் பிரேயர் என்னென்னா, கோர்ட்டு கொடுத்த உத்தரவு மலை மேலே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூளை ஏற்று, அவ்வளோதான். நீங்கள் அரசாங்கமே மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே. தீப கல்லுங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க, சர்வே கல்லுங்கிறீங்க, அப்புறம் கிரானைட் ஸ்டோனுங்கிறீங்க, சமண கல்லுங்கிறீங்க. நாளைக்கு எங்கள் உதயகுமார் அதிமுக சொன்ன மாதிரி அது சலவ கல்லுன்னு தான் சொல்லலை. நீங்கள் பல ஊருக்கு நீங்கள் சுற்று கிராமங்களில் பாருங்கள் சார், மதுரையில் நாகமலை, பசுமலை, ஆனமலைன்னு சொல்லி ஒரு 8 மலைகள் இருக்குது. எல்லா மலையிலையும் தூண் இருக்குது. வரிச்சூர் மலையில் இருக்குது. ஒரு சிம்பிள் கேள்வி சார், பிரான் மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சி பக்கத்தில். பிரான் மலையில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது. அங்கேயும் இதே போல் ஒரு சட்ட விரோதமாக தர்கா இருக்குது. அங்கே தர்காவுக்கும் இதுக்கு நியர்பை தான். அங்கே தீபம் ஏற்றுனாங்களே. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலையில், சிவன் கோயில் பக்கத்தில் மலை மேலே ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. நான் ஊர் பேரெலாம் இப்போ சொல்லலை, அப்புறம் சொல்கிறேன். அங்கே தீபம் ஏற்றிருக்கமே. உங்களுக்கு நோக்கம் மலை மீது இருக்கக்கூடிய இந்துக்களுடைய தலங்கள் இருந்தால் அந்த தலங்களில் யாரோ ஒருத்தன் அவளி அடக்கமாயிட்டான், வழிமாறுகள் அடக்கமாயிட்டான்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன கட்டத்தை கட்டி பச்சை துணியை போத்தியாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய வணக்கத்தலம்னு சொல்கிறீங்க. எந்த ஆவணமும் இல்லை, ஆக்கிரமிக்கிறீங்க. இந்த ஆக்கிரமத்துக்கு பின்னாடி பெரிய மலைகளை நீங்கள் கைகொண்டு உங்கள் கைப்பற்றி வைக்கிறதுக்காக பிளான் இருக்கலாம். அது எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எங்களுடைய சிம்பிள் நோக்கம், எங்களுடைய உரிமை. நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் ஏற்று நடக்கிறீங்களா வேணாமா? எந்த தீபம் ஏற்றினா உங்களுக்கு பிரச்சனை வரும்? இந்த கலவரத்தை, இந்த தீபத்தை கார்த்திகை தீபத்தை கலவர தீபம்னு ஆக்கும்னு சொன்னது யாருங்க சார்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மதமே இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் எம்பி சகோதரர் வெங்கடேசன். இப்போ இந்த பிரச்சனை, இதுக்கு முன்பு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க சார். இந்த திருப்பரங்குன்ற மலை விஷயமே மேலே நவாஸ் கனின்னு நம்ம ராமநாதபுரம் எம்பி போய் பிரியாணி அவங்க போனதா சொன்னாங்க. கூட போனவங்க சாப்பிட்டாங்க, எல்லாமே தெரியும். அவங்க ஒட்டுமொத்தமே வக்ஃபு சொத்துனாங்க, மலையே எங்களுக்கு சொத்துன்னு சொன்னாங்க. இப்போது நான் கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம சொத்து, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. மலை உச்சியில் ஒரு சின்ன போர்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. மலை உச்சியில் இருக்கிறது நீங்கள் தான், தர்கா தான். அவங்கள நாங்கள் கும்பிடலை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே தர்காவுக்குள்ளே குத்து விளக்கு தான் வச்சுருக்காங்க, தீபம் தான் ஏற்றுறாங்க. உண்டியல் இருக்குது. இப்போ நம்ம உண்டியல் வச்சுட்டா நம்ம அறநிலையத்துறை வந்துடும்ல, மதசார்பற்ற அரசு. இப்போ உண்டியலோட மசூதி இருக்குது. நம்ம இஸ்லாமிய சமய அறநிலையத்துறை ஏதாவது இவங்களால் உருவாக்க முடியுமா சார்? முடியாது. நாங்கள் கேட்டோம், சார் நீங்கள் குத்துவிளக்கு தானே, ஒளி வடிவமான இறைவனை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பிறை எங்கள் சிவனுடைய இறை, அவன் தலையில் இருக்கக்கூடிய நிலவு தான், சந்திரன் தான். நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க, நாங்கள் பெரிய தீபம் ஏற்றுறோம். இதில் ஒன்றும் விஷயம் இல்லை. ஒரு நாள், ஒரு பொழுது, 1 மணி நேரமோ இல்லை ஒரு நாளோ தீபம் ஏற்றுட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்போ நாங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா வாழக்கூடாது, இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், சிறுபான்மை வாக்குக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்லி அரசு ஒரு சார்பு நிலை எடுப்பது தான் சாதாரண மக்களுடைய மனங்களில் கோபத்தை உருவாக்குது. நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கோங்க. இதில் ஒரு குற்றச்சாட்டு, நீங்களே வெளியூர்காரரு, இன்னும் நிறைய வெளியூர்காரர்கள்லாம் வராங்க, உள்ளூர் மக்களே போராடல, இவங்களுக்கு திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே குற்றச்சாட்டு. தாராளம் சொல்லட்டும், சொல்கிறவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. நான் பதில் சொல்கிறேன். திரு நவாஸ் கனி, அப்துல் சமத் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் எந்த தெருவில் குடியிருக்கிறாங்க? சொல்கிறவங்க யார் தெரியுமா சார்? திரு தளபதினு எம்எல்ஏ, திமுக மாவட்ட செயலாளர் இருந்தவர். இன்னொரு ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இதுக்கு என் மீது குற்றம் சொல்வதற்கு வேற ஒரு காரணங்கள் இருக்குது. நான் அதை அடுத்த இன்டர்வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாதுங்கிற விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட நான் உரிய பேசுவேன். இந்த திருப்பரங்குன்ற தீர்ப்புக்காகத்தான் நான் பல விஷயங்களை அமைக்கிட்டு இருக்கேன், மனசில் போட்டு அமைக்கிருக்கேன். இந்த ஐயா என் மீது குற்றம் சொன்னவங்கெல்லாம் ராமநாதபுரம் எம்பியையும் அப்துல் சமதையும் வெளியூர்லேருந்து இந்த பிரியாணி சாப்பிட்டேல இது எந்த வகையில் நியாயம்னு என்னைக்காவது கேட்டாங்களா?
கடந்த இந்த திருப்பரங்குன்ற மலையில் இந்த ஆடுவழி வெட்டுவோன்னு சொல்லி வந்தவங்க ராஜபாளையத்துக்காரங்க. நான் வன்முறைக்கு போகலையே. உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவித்த போது நாங்கள் வந்து என்ன சொன்னோம், அரசு இஸ்லாமியர்களை இப்படி தூண்டி விட்டு பண்ணுதுன்னு நாங்கள் சொன்னோம். உண்மை தானே? இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆகமம் பிரச்சனை, அவரே சொல்லியிருக்காரு இவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மலை மீது இருக்கக்கூடிய எந்த வழிபாட்டு தலத்திலையும் ரெண்டு மதத்தவர்களும் நாங்கள் பலியிட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே. அன்னைக்கு அதை ஏன் ஏற்றுக்க மறுத்தீங்க? சரி, நீங்கள் மதமனை பிரிந்தது போது இனமன ஒன்றாவும் நம்மெல்லாம் மாப்பிள்ளை மச்சன் அண்ணன் தம்பி தொப்புள் கூடி உறவுன்னு சொல்கிறீங்களே சார், கெடா பட்டுவோம். நீ சாப்பிட்ற பிரியாணியை நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்டேன் விட்டேன், இப்போ திரும்ப வேணா சாப்பிடுவோம். அதே கிரிவல பாதையில் அடிவாரத்தில் எங்கள் கருப்புசாமி கோவில் இருக்குது, கெடா வெட்டுவோம். நான் கெடா வாங்கி போடுறேன், கறி போடுவோம். எந்த இஸ்லாமிய என் மாப்பிள்ளை மச்சன் எங்கள் அண்ணன் தம்பி வந்து சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டாங்க. நான் நோன்பு கஞ்சி குடிப்பேன் சார், நான் அல்லாஹு அக்பர் நான் சொல்லுவேன் சார், இயேசுவுக்கு சோத்திரம் நான் சொல்லுவேன் சார், என் முருகனுக்கு அரோவரை நான் சொல்லுவேன் சார். ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் அவர் மதம் தான் பெரிது என்று சொல்கிறார்கள். மதம் நல்லிணக்க பேசக்கூடியவன் நான். ஏன்னா அவங்க இறைவனுக்கு படைக்காம அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஹலால் செய்யாம சாப்பிட மாட்டாங்க சார். நான் அதை கண்ணியமாக மதிக்கிறேன். அவங்க சாப்பிடணும்னு நான் கட்டாயப்படுத்தலை. நீ என்ன சொல்ற, நீ ஒரு இஸ்லாமியனாக இரு, ஒரு கிறிஸ்தவராக இரு, இந்துவாக இருக்கு விடுன்னு கேட்குறேன். உன் வழிபாட்டு உரிமைக்கோ உன் வழிபாட்டு தளத்துக்கோ நான் தொந்தரவு பண்ணலை. என்னுடைய வழிபாட்டு தளத்துக்கு என்னுடைய வழிபாட்டு உரிமைக்கும் நான் போராடுகின்ற பொழுது எனக்கு மதவாதி முத்திரை குத்துறது ஏன்னு நான் கேட்குறேன் சார். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அவங்க வாழக்கூடிய நாட்டில் போய் நான் கேட்கல, என்ம ஊரில் நம்ம சொந்த ஊரில் சொந்த கடவுளை கும்பிடுறதுக்கு இவ்வளவு சண்டைகளா, இவ்வளவு உரிமையா, இவ்வளவு சச்சரவுகளா, இவ்வளவு அவமதிப்புகளா, இவ்வளவு ஏளனங்களா சார்? இஸ்லாமியர்களுக்கு போராடுறதுக்கும் வாதிடுறதுக்கும் பல பேர் இருக்காங்க சார். எத்தனை கட்சி இருக்கு சார்? ஏன் முருகன் கோயில் விஷயத்தில் போராடுறதுக்கு யாராவது வந்தாங்களா சார்? ஏன் சார் வரல? எங்கள் அண்ணன் திருமாவளவன் ரொம்ப மதிக்கிறேன் சார். அவரெல்லாம் எவ்வளோ பேசுகிறாங்க, ஏளனமாக. அவள் பேசுறதுக்கு முழு உரிமை இருக்குது, நான் மதிக்கிறேன் அவர். ஏன்னா அவன் பேசுகிறேன், நான் அவரோட வயசில் சின்ன பையன் தான், சாதாரணம் இருந்த பையன் தான், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது பேசிட்டு போட்டோம். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களுக்காக வரக்கூடிய இவர் வேல் கொண்டு கிரீடம் வச்சு வாதிடக்கூடிய எங்கள் அண்ணன் திருமாவளவன் போன்றவரெல்லாம் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது எங்கேயாவது வந்திருக்கீங்களா? அவர் கேட்கிறார். நான் நேற்று நேர்காணலில் பார்க்குறேன், இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் போராடிய இவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஐயா மோகன் பாகவத், மோடி, அமித்ஷா போன்றவர்களாம் வேங்கவேலுக்கு வந்தாரான்னு கேட்குறாரு. கேள்வி நியாயம். வேங்கவேலுக்கு நியாயமாக யார் வந்திருக்கணும் சார்? எங்கள் ஐயா, எங்கள் அப்பா ஸ்டாலின் அப்பா தானே வந்திருக்கணும். அப்பாட்ட கேளுங்க, அப்புறம் பெரியப்பாட்ட போவோம். தமிழ்நாட்டு டாடிட்ட கேளுங்க, அப்புறம் டெல்லி டாடிட்டு நானே கூட்டு போகிறேன் உங்களை. நம்ம தமிழ்நாட்டு டாடியை கூட்டு போய் எங்கள் அண்ணன் வேங்க வயலில் போய் இந்த மலம் கலந்த நீருக்கு ஒரு நல்ல நீதி வாங்கி கொடுத்துட்டாருன்னா நான் டெல்லி டாடிட்ட அழைச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. எங்கள் அண்ணன் செய்வாங்களா? எவ்வளவு வன்மம் சார், எவ்வளவு வன்மம்! இந்த இது சாதாரண விஷயம் கிடையாது சார். பல ஆண்டு போராட்டிருக்காங்க சார். ஒவ்வொரு காலத்தில் ஒருத்தர் போராட்டிருக்காங்க. அந்த புண்ணியத்தை ஏதோ எங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எனக்கு, நான் அதுக்கான வழக்கு தொடுத்திருக்கேன், சட்டத்தின்படி நான் போய்கிட்டு இருக்கேன். இதில் எவ்வளோ போராட்டங்கிறது முழுமையாக இருக்குது. நான் இன்னைக்கு வேண்டுவது, இந்த நீதிமன்றங்களில் கொடுத்த உத்தரவை இந்த அரசு ஏற்குமா ஏற்காதா? இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன். நீதிமன்ற உத்தரவுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த மட்டும் அப்பீல் போகிறோம்னு சொன்னாங்க சார். இதே நீதி அரசர்கள் சென்னை மதுரை கிளை கொடுத்த நீதிமன்றத்தில் உத்தரவு கொடுத்துச்சு. பழனி கோவிலில் மலை மீது இருக்கக்கூடிய ஒரு 200 ஆண்டு கட்டிடத்தை பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெச்ஆர்என்சிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அவ்வளோதான். அந்த தரப்பார்கள் அந்த மண்டபம் குறித்து மேல்முறையீடுக்கு போகிறது கூட டைம் கொடுக்கல. 10:30க்கு உத்தரவு கொடுக்குறாங்க, 10:45க்கு இடிச்சிட்டாங்க மலை மீது இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை, ஒரு மண்டபப்படியை. அப்போது ஒரு கோர்ட் உத்தரவு நீங்கள் காமன் நேரத்தில் அமல்படுத்துறீங்கல்ல. பழனியில் இருக்கக்கூடிய மலையில் தீபம் ஏறுது, பழனியில் ஒரு கட்டடத்தை இடிக்கணும்னு சொல்லி பொசிஷன் எடுக்கணும்னு சொன்னதுக்கு இடித்து நீங்கள் சட்டவிரோதமாக பண்ணீங்க. அப்போ அந்த வேகத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏன் இந்த அறநிலையத்துறை காமிக்கல? நீங்கள் அரசாங்கத்தின் ஊழியர் கிடையாது, சட்டத்தின் ஊழியர். நீங்கள் சட்டத்தை மீறி பண்ணுறது நியாயமா? இதில் ஒரு பெரும் அரசியலை பண்ணி இந்துக்களுக்கு எதிராக நிற்கிறதுல எங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் உங்களுக்கு. நான் கேட்குறேன், மனசாட்சி படி கேட்குறேங்க. நீதியரசர் ஒரு உத்தரவு கொடுத்தார் சார், நீங்கள் நீதியை விமர்சனம் பண்ணுங்க, அவர் சொல்லியது சரி தவறுன்னு போங்க, வழக்குக்கு போங்க. ஆனால் ஒரு மனிதன் நீதியரசர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்பதற்காக நீங்கள் பெறான்றீங்களே, எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க. உண்மையாக அதுதான் கண்டெம்ட்டே. அவங்களுக்கு நோக்கம் தான் சார். இதே எனக்கு எதிர்நிலை கொண்டு வாதிட்ட திரு வாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞர் அதற்கு முன்பாக நீதியரசருக்கு எதிராக ஐயா ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க.
ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்க திரு ஹரிபரந்தாமன், அப்புறம் சந்துரு உள்ளிட்ட எத்தனையோ பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. Impeachment வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இருக்காங்க போட்டோம் நல்லதான், அது இலவச விளம்பரம் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றம் வரைக்கும் எங்க ஐயாவுடைய பேர் ஒழிக்கப்பட்டிருக்கு. அமித்ஷா வரைக்கும் சொல்லியாச்சு. நான் என்ன பேசணும் நீங்க சொல்லக்கூடாது மிஸ்டர் ராகுல்னு சொல்லி பேசி அந்த சிங்கம் போன்ற பேச்செல்லாம் நான் கேட்டேன். சப்ஜெக்ட் நீதியரசர் இன்னார் கொடுத்துட்டார். இப்போ அவர் குறிப்பிட்டு எவ்வளவு வலைத்தளங்களில் பேசுகிறாங்க. அவருக்கு தீ வச்சு அனுப்புறதும், அவரை உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமான்னு சொல்கிறீங்களே. நான் வெளிப்படையாக கேட்குறேன், நான் நீதிபதிகளை மதிக்கக்கூடியவன். அவர் ஒரு சார்பு கொண்டவரானா இல்லை. அவரே வழக்கறிஞராக இருந்த பொழுது பெருமாள் முருகன் என்கின்ற ஒரு இடதுசாரி எழுத்தாளர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக இருந்த பொழுது நாமக்கல் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்களாம் அவரை எதிர்த்தோம், பெருமாள் முருகனை எதிர்த்தோம். அப்போ அந்த எழுத்தாளருக்கு ஆதரவாக வழக்கு வாதிட்டவர் யார்? இதே ஜிஆர் சாமிநாதன் அவர்கள். அப்போ அன்னைக்கு இடதுசாரியால் தெரியுதா? பல இடங்களில் பெரியாருடைய கருத்துக்களையும் அண்ணாதுரை போன்றவருடைய கருத்துக்களையும் இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய நம்பிக்கை அந்த வார்த்தைகளும் கோட் பண்ணுறாரு. அதே போல் தாமிரபரணி போன்ற இடங்களில் கழிவுநீரை கலப்பதற்கு பொய்யா இவங்க சில இடத்த செட் பண்ணி வச்சிருந்த போது நேரடியாக கலாய்வுக்கு போனாங்க. 1,00,000 மேற்பட்ட பெரிய நீதிபதி சார். டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு? நிறைய பேர் போடுறது அவருடைய நீதிமன்றத்தில் அவர் வழக்க நிலுவைக்காம முடிச்சு நீதி வழங்க தாமதிக்கப்பட்ட நீதியே கிடையாது. அவர்கிட்ட போறீங்களா நீதி கிடைக்குன்னு எல்லாரும் போறாங்க. எந்த சார்பு நிலையே கிடையாது. அப்படிப்பட்டவரை நீங்க வன்மமா சொல்றீங்களே, அந்த நீதியரசர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த குத்தமா சார்? உங்களுக்கு அப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ இதே நீங்கள் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகங்கிறதுனால விமர்சிக்கக்கூடிய நீங்கள் பிற சமூகத்திலிருந்து வந்த நீதியரசர்களை விமர்சிப்பீங்களா? விமர்சிக்க கூடாது. ஏன்னா நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது, பார்க்கக்கூடாது. அவன் கடவுளுக்கு இணையான நாங்கள் பார்க்குறோம் கோர்ட்டில். அப்படித்தானே அந்த சபையில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது பெருமதிப்புக்குரியது. அப்போ நீங்கள் அவரை விமர்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சார்பாக சொன்னால் நாங்கள் விட்டுருவோம், இந்த எதிர்நிலை கொண்டா நாங்கள் உங்களை எப்படியெல்லாம் உளவியலாக டார்ச்சர் பண்ணுவோங்கிறத மிரட்டி பார்க்குற போக்கை இந்த அரசு, முன்னாள் நீதி அரசு செய்கிறாங்க. அதற்கு சார்பாக பெரும் பின்னணி இருக்குது. நாடாளுமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அதை பற்றி அந்த மனிதன் கவலை கொள்ளவில்லை. அவர் நீதிமன்றத்தில் அப்பவும் கூட அமைதியாக தான் இருந்தாங்க. அதில் கூட ஒருத்தர் விக்ரம் சிங்னு ஒருத்தர் வாதிடுறார். அந்த நீதியரசர் எலெக்ஷன் நிற்க போகிறாரு, வேறு அந்த நீதியரசர் எங்கே போனார் அப்படின்னு ரொம்ப வாய்க்கு வந்ததை பேசினாருங்க. அப்போ அடுத்த நாள் நீதியரசர் இந்த கோர்ட்டில் பதிவு பண்ணுங்க கேட்டாங்க. நீதியரசர் சீஃப் செக்ரட்டரி பொறுப்புள்ள மனிதர், நீங்கள் பொறுப்பான பதில்களை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தாக்கல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள். இதில் இன்னும் கொடுமை எங்கேயா, நாங்கள் முருகன் மலையில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறோம், தீபத்தூணில் ஏற்றுங்கிறோம். வாதிட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்தில் வந்தவங்க எங்கள் ஐயா ஜோதின்னு ஒரு வழக்கறிஞர் வந்தாருங்க. அவர் சொல்கிறார் முருகனுக்கு 2 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி? இப்போ சப்ஜெக்ட் முருகனுக்கு 2 பொண்டாட்டி 5 பொண்டாட்டியான் இருக்கா? 2 பொண்டாட்டி. அதனால தூண் இருக்க இடத்துலலாம் தீபம் ஏற்ற முடியாது. ஒரு மலை ஒரு தீபம் தாங்கிறாங்க. அண்ணாமலை மலையில் ஒரு தீபம் ஏறுது. அப்போ நீங்கள் முருகனுடைய எங்களுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு யார்கிட்ட காசு எடுக்கிறீங்க சார்? நீங்கள் அறநிலையத்துறை வழக்கறிஞரே, அறநிலையத்துறை சார்பில் வாதிட்டவருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மனசில் இவ்வளவு கிண்டலும் கேலியும் ஏளனம் ஏடாசியும் பேசலாங்கிற இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? யாரும் கேட்க மாட்டாங்கிறது இதுதானே. எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய சூழல் வரும், நிச்சயமாக வருங்க. நாங்கள் விட போகிறதில்ல. அப்போ ஒரு நீதியரசருக்கு எதிராக பேசுவீங்க, ஏன் இந்து கோயிலுக்கு எதிராக பேசுவீங்க, முருகனுக்கு எதிராகவே பேசிட்டாங்க. முருகன் பேசுவாங்க. ஏன்னா எங்கள் ஐயா சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, முருகனையும் முதல்வரையும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. அவர் எந்த முருகன் சொன்னார் எனக்கு தெரியும். எங்கள் ஐயா சேகர் பாபு சொன்னது துரை முருகனை சொல்கிறார். எங்களுக்கு துரை முருகன் யார்? கடவுள் தான். இவருக்கு பொதுச்செயலாளர் முருகன். இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு நடத்துனாங்களா சார்? இது வரைக்கும் கணக்கு வழக்கு வெளியிட்டாங்களா? தமிழ்நாட்டில் நாங்கள் 3000-4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, எத்தனை அரசு கொடுத்தது சொல்லுவாங்களா? எவ்வளவு? எல்லா நான் ஒரு கோவிலுடைய உபயதாரர். ஒரு கோவில் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மல்லாண்டேஸ்வரர் கோவிலுடைய உபயதாரர் ராம ரவிக்குமார். என்கிட்ட என்ன எழுதி வாங்கியிருக்காங்கன்னா, இந்த கோவில் செய்வது உங்களுடைய இது நீங்கள் எந்த முன்னுரிமையும் கோரக்கூடாது அப்படின்னு எழுதி வாங்கியிருக்காங்க. அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய பணம், என்னை போன்ற பல உபயதாரர்கள் பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணால் நீங்கள் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுவீங்க, நான் மூட்டை சுமப்பேன், எங்கள் துறை நீங்கள் மூச்சு விடுவீங்க. நல்லா இருக்குல்ல இந்த டெக்னிக்கு? நான் 3000 கோவிலை கண்ட கும்பாபிஷேகம் பண்ணும். இவங்களுக்கு நோக்கம் ஏற்கனவே உங்களுக்கு சொத்தை மீட்டோம்னு சொல்லுவாங்க. யாரு ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னு ஆக்கிரமிப்புக்கு உதவி அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ புது ஜீவோ ஒன்று போட்டிருக்காங்க சார். கோவில் இடங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா, கோவில் இடத்த பட்டாக்கட்டா போட்டுக்கலாம், விற்பனை பண்ணிக்கலாம், அதுக்கு பரிவர்த்தனை இன்னொரு இடத்த கொடுக்கலாம்.
அப்படி ஒரு விதி தளர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நீதிமன்றத்தில் நாட போகிறோம். ஏற்கனவே தங்கத்தை உருக்கிட்டாங்க. தங்கத்தை உருக்கியாச்சு. அதில் பலது நீங்கள் சாம்பலா போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பல கோவில்களுடைய இருப்பு பணம் FD ஃபிக்ஸட் டெபாசிட்டை காலி பண்ணியாச்சு. கேட்டால் பெருந்திட்ட வளாகம் மேம்பாடு கட்டடம் கட்டுவோம், கமிஷனை விட்டுவோம்னு சொல்லி பண்ணியாச்சு. நான் கல்யாண மண்டப விவகாரங்கள் குறித்து ஒரு 5 மண்டபங்கள், பழனி கோவில், திண்டுக்கல் கோவில் பணத்தை எடுத்து பண்ணுறதுக்கு ஸ்டே வாங்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 வருடங்கள் இந்த சட்டமன்றத்தில் அறிவிப்புகள் செய்ததை நாங்கள் தடை வாங்கியிருக்கோம். அது SLP சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. போன 19ஆம் தேதி தீர்ப்பு வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயா நீதியரசர் SM சுப்பிரமணியம் அருள்முருகன் பெஞ்சு உத்தரவு கொடுத்தது. அதை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. அரசாங்கம் கோவில் சொத்தை, கோவிலுக்கான உரிமையாளர் யார்? அரசாங்கம் கிடையாது. கோவிலுக்கான உரிமை அறநிலைத்துறை கிடையாது, அமைச்சர் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது. கோவில் ஒவ்வொரு கோவிலுக்கும் உரிமையாளர் இருக்கிறான். அவர் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் டைட்டி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். நீங்க வரவு செலவு கணக்கு வழக்கு பார்த்து பிறகு கணக்குள்ள வேலை. நீங்க 8% ஆடிட்டிங் ஃபீ வேற அது ஃபீ வாங்கிப்பாங்க. அந்த கணக்கு வழக்கு வெளியில விட மாட்டாங்க. அது நீங்க RTIல கட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாதம்பாங்க. அப்ப நீங்க எல்லாமே செய்வீங்க. எல்லாம் எங்கள் பழனியாண்டவங்க காசு, எல்லாம் எங்கள் அபிராமி காசு, இருக்கக்கூடிய எல்லா மூலவருடைய காசையும் எடுத்து நீங்கள் காலி பண்ணிட்டு கட்டடத்தை கட்டிட்டு நீங்கள் வணிகம் பேரில் கல்யாண மண்டபங்கிற பேரில் அந்த இருப்பெல்லாம் காலி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு நன்மை செய்ய போகிறீங்க? எந்த கும்பாபிஷேகத்துக்காக கணக்கு வழக்கு வெளியிட்டிருக்காங்களா சார்? சொல்லுங்கள் சார். கிடையாது சார். அப்போ இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கின்ற போது அவங்களுக்கு எரிச்சல் விட்டுது. இங்கே தான் ஒரு குற்றச்சாட்டு. இது போன்ற நபர்கள்லாம் கரெக்டாக தேர்தலுக்கு நேரத்தில் தான் வராங்க. இவங்கெல்லாம் மதுரையை தமிழகத்தை அயோத்தியா மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு. சார் நாங்கள் ஒரு சாதாரண ஆள். நான் சாணக்கியாவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஒரு எளிய விட்டு புள்ள. நான் ஒரு நபர். பல இயக்கங்கள் இருந்தோம், நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஒரு முருகனுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு பக்தனாக வழக்கு போடுறேன். அயோத்தியா மாற்றுறது யார் சார்? கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றுவோன்னு சொல்லி முதலில் அறிக்கை வெளியிட்டது யார் சார்? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் கடந்த முறையும் மத நல்லிணக்க பேரணின்னு முஸ்லீம்களை கூப்பிட்டு தான் நிறுத்தினார். வழி எந்த இந்துவாது கூப்பிட்டு நிறுத்தினாரா? திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனார், விபூதி பூசினார், விபூதி அழிச்சார். நான் சார் நான் இந்துவாக இருக்கிறேன். நான் பிறவி இந்து, நான் சிவபக்தன், முருக பக்தன், இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உடையவன். எனக்கு எல்லா தெய்வ வழிபாடும் பிடிக்கும். பிற மதங்களையும் வெறுக்காத ஒரு மாண்பு கொண்டவர் ரவிக்குமார். என்ன மதவாதி முத்த ஊத்துறீங்க? நான் கேட்குறேன், இந்த கோவிலில் நீங்கள் வந்தீங்களே அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இந்த திமுக ஆட்கள் எல்லாம் இந்துக்களுடைய விஷயத்துக்கு என்றைக்காவது வந்திருக்காங்களா? சூப்பர் முஸ்லீமாக செயல்படுறாங்க சார். அரசு உட்பட, அரசுக்கு ஆதரவான கட்சிகள் உட்பட எல்லாம் செயல்படுறாங்களே சார். என்ன நியாயம்? நான் ரொம்ப அன்பு கொண்டவன் சார். காக்கை குருவிகள் எங்கள் சாதி, நீல் கடலுமானம் எங்கள் கூட்டம் சொன்னவன். அந்த பாரதியோட வழியில் வர்றோம் சார். நாங்கள் ஈசன் சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தவன், 4 மூன்றில் நேசமா மரிய மக்தலை நான் நேரில் இந்த உண்மையை சொன்னான்னு சொன்னேன். இயேசுவை ஏற்றுக்கிறேன் சார், அல்லாவை ஏற்றுக்கிறேன் சார். என்ன இருக்கிற எத்தனையோ சாமிகள், ஏதோ ஒரு சாமி ஏற்றுட்டு போகிறது என்ன? எங்கள் கிருஷ்ண மாடு மச்சா, அவர் ஆடு மேய்ச்சார். குனித்த புருவம் சொல்லிய எங்கள் வாயால் ஒரு பிறையை வணங்க தெரியாதா? பிறை கொண்டவன் எங்கள் இறைவன் சிவன். நீ பிறையை கும்பிடுற. நாங்கள் எவ்வளோ நல்லவன் பாருங்க சார். எங்கள் ஊர் எழுமலை, மதுரைக்கு பக்கத்தில். எங்கள் ஊரில் மசூதி இருக்குது சார். நாங்கள் சின்ன பிள்ளையில் 5 மணிக்கு அந்த பாங்கு ஒலிக்கும் பாருங்கள். அல்லாஹ் கோயிலில் ரேடியோ படிக்குது. எங்கள் அம்மா சொல்லுவா, அல்லாஹ் கோயிலில் ரேடியோ படிக்குது, குமார் எந்திரிடான்னு. நாங்கள் மசூதியையும் கோயிலாக பார்க்குறோம் சார். அங்கே மந்திரிச்சுட்டு வந்திருக்கோம் சார். அப்போ எவ்வளவு அன்பான இந்த இந்து சமூகத்தை ஒரு சமூகத்துக்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக சித்தரிக்கிறதுக்கு, நீங்கள் நிறுத்துறதுக்கு, தேர்தல் நாடக அரசியலுக்காக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த அரசு தானே சார் தவறு செய்யுது. மனிதனை யார்கிட்ட சார் பேசுகிறீங்க? மதசார்பு இல்லாத ஒரு நல்லிணக்கவாதிகிட்ட நீங்கள் பேசுகிறீங்களே, இது என்ன சார் நியாயம்? நியாயமா சார்? சொல்லுங்கள் சார். நாங்கள் எங்கேயுமே பேசலையே சார். இது நாள் வரைக்கும் நாங்கள் எங்கேயாவது பேசியிருக்கோமா இந்த வழக்கு குறித்து? முஸ்லீம்களை விமர்சிச்சிருக்கோமா? அவன் வழிபாட்டை தடபன்னு சொல்லியிருக்குமா? இல்லையே சார். அப்போ ஏன் சார் இப்படி எங்களை நீங்கள் ஏறி மிதிக்கிறீங்க? சட்டத்தின்படி நாங்கள் மதிக்கிற ஆட்களை ஏறி மிதிக்கிறது என்ன சார் நியாயம்? தவறு இல்லையா சார்? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் நீதிபதியை விமர்சிப்பீங்க, கடவுளை விமர்சிப்பீங்க, எங்கள் வழிபாட்டு உரிமைக்கு எதிராக நீங்கள் போராடுவீங்க, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பு அரணாகவும் அகலியாகவும் நீங்கள் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவீங்க, முன்னின்று போராடக்கூடிய எங்கள் மேலே அவதூறு கலப்புவீங்க. எல்லாம் கடந்து போயிடுவோம் சார். எங்களுக்கு ஒற்றை இலக்கு, ஒரு தீபத்தை ஏற்றிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் ஏன் சார் அயோத்தியா மாற்றணும்? இதில் டிவிகே அவங்களுடைய கருத்து என்னன்னு எல்லாரும் கேட்டிருக்கும் போது, திடீர்னு இப்போ கிறிஸ்மஸ் விழாவில் திரு ஆதவர்ஜுனா கன்னியாகுமரியில் போயிட்டு கிறிஸ்மஸ் விழாவில் சொல்கிறாரு, இந்து முன்னணிக்கும் திமுகவுக்கும் செட்டிங். தம்பி ஆதவர்ஜுனா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்.
இப்போ இல்லை, அவர் கட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சவர். அவர் ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு, நான் இப்போ இந்து முன்னணி ஐயா ராமகோபாலனோடு இருந்த காலம், நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்பாக, ஒரு நபருக்கு அவர் வந்து இந்த எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போவாங்களே பவுன்சர்ஸ், அது மாதிரி இருந்த நபர் அவர். அந்த தம்பி எனக்கு ரொம்ப தெரியும். அவருக்கான நல்ல பிராப்தம், ஒரு பெரிய குடும்பத்தில் மருமனாக போயிடுச்சு, நல்லா இருக்கணும். ஆனால் அவர் தவறாக பேசுகிறார். இந்து முன்னணிக்கும் இந்த அரசுக்கு எப்படி சம்மந்தம் வரும்? அவருக்கு இந்து முன்னணி தெரியாது, இந்து தமிழர் கட்சி தெரியாது, இந்து மக்கள் கட்சி தெரியாது, எல்லாம் காவி ஓட்ட. நான் டிவிக்கே தெரியுமா சார்? இந்த பாருங்க என்ன கலரில் போட்டிருக்கேன். நான் டிவிக்கே, நான் தெய்வ கட்சி. ஆமாம், அவங்க சொல்கிறது வந்து அரசியல் நிலைப்பாட்டுக்காக விவரம் தெரியாமல் பேசுகிறார் அர்ஜுன். அது தேவைன்னா நேரில் கூட சொல்லுவேன், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லுவேன். அந்த விழாவோட போய் ஏன் பேசணும்? சரி, இவ்வளோ நாள் நீங்கள் பேசுகிறவங்க, நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் கோயிலுக்கு வந்துட்டு ஐயா மத நல்லிணக்கமாக போங்க, ஏதாவது ப்ரெஸ் மீட்டோ அல்லது அறிக்கை வெளியிட்டீங்களா? அருமனை விழாவில் போய் இயேசு பெருமானுடைய பெருமையை பேசுனீங்கன்னா உங்களுக்கு சல்யூட் பண்ணுவேன். அருமனை என்பது கன்னியாகுமரியில் பெரும்பான்மையாக கிறிஸ்தவ பெருமக்கள் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வாக்கு வங்கி தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அங்கே அந்த வாக்கை கவர்றதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு அருமனைக்கு என்ன சார் சம்பந்தம்? அருமனையை அருவாமனையை மாற்றும் அப்படிங்கிறாரு ஒரு எங்கள் ஐயா வேலுச்சாமி. அப்போ உங்களுக்கு இந்த சிறுபான்மை வாக்கு மட்டும் போதும்னா அப்போ பெரும்பான்மை மக்கள் சிந்திக்கணும். இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களே, கட்சி நடத்துகிறாங்களே, யாருக்காக அப்படின்னு கேட்கணும். நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிகள் நீதியரசருக்கு எதிராக கையெழுத்து போட்ட அவங்கள்ட்டெல்லாம் கேட்குறேன், நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறீங்களா, இல்லைன்னு சொல்கிறீங்களா? அந்த நீதியரசருக்கு எதிராக நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்களே, உங்களோட மனசாட்சிப்படி கேட்குறேன், இது நியாயமா? அப்போ எங்கள் முருகங்களுக்கு வராதிங்க. எதுக்கு சார் வர்றீங்க? தேர்தல் நாடகத்தில் வேல் கொண்டு நீங்கள் நாடகம் நடிக்கிறது ஏன்? இந்துக்கள் உணரணும். வேலு பிடிப்பார்கள், காவடி எடுப்பார்கள், கந்தா முருகா என்று அரோகரா சொல்லுவார்கள். காரணம் ஓட்டு. இந்த முருகருக்கான இந்த விஷயத்தில் இந்த எதிர்நிலை கொண்ட இந்த இந்தியா கூட்டணி என்பது ஓட்டு நாடக அரசியல் தான் சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமியரோட வாக்குகளை வாங்கிக்கோங்க. இந்துக்கள் நீங்கள் சிந்திக்கணும். நம்ம சார் நம்ம மெரினா கடற்கரைக்கு போயிருப்போம். நீங்கள் கடலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக முடியாது சார். மணலில் நிறைய சுத்தலாம், ஆடலாம், போடலாம், குதிரை ஓடும், காதலும் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. இந்த மண்ணும் தண்ணியும் பேசிக்கிச்சான் சார். என்ன சொல்லுதுன்னா, மணல் வந்து நிறையா இருக்கிறோம், நம்மளை எல்லா பயிலும் மிதிக்கிறான், மதிக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் கடல்கிட்ட போகும்போது ஒரு பயம் வந்துடுது அப்படின்னு சொன்னபோது தண்ணீர் சொல்லியதான், கடல் நீர். உண்மைதான், நான் துளி துளியாக இருந்தாலும் கடலாக இருக்கேன், ஒத்துமையாக இருக்கேன். நீ நிறைய எண்ணிக்கையில் ஜாஸ்தி, நீ பிரிஞ்சு கிடக்கிற, அதனால தான் மண்ணே உன்னை மிதிக்கிறான் அப்படின்னு ரெண்டு பேசி வச்சான். இப்போ இந்துக்கள் நம்ம கடல் மாதிரி இல்லாமல் சிறுபான்மை மக்கள் துளி துளியாக இருந்தாலும் ஒன்றா இருக்கிறான். அவன் சர்ச்சு ஓட்ட தீர்மானிக்கிற இடமா இருக்குது, அவன் மசூதி ஓட்ட தீர்மானிக்கிற மையமாக இருக்குது. ஆனால் இந்து கோவில்கள் அப்படி இருக்கா சார்? இல்லையே. பெரும்பான்மையாக இருந்தாலும் நம்ம துளி துளியாக சாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், கட்சியின் பெயரால் பிரிஞ்சு கிடக்கிறோமே. ஒரு பக்கம் என்னடானா தூய சக்திங்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னடானா தீய சக்திங்கிறாங்க. எங்களுக்கு தேவை என்னன்னா இந்து சக்தி. இந்த ஓட்டு நாடக அரசியலில் இவர்களுக்கு பாடம் சொல்வதற்கு ஒரே ஒரு ஆயுதம் ஓட்டுச்சீட்டு தான். அந்த ஓட்டுச்சீட்டு இந்த முருகனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு, திருப்பரங்குன்றம் உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு, நேர்மையான நியாயமான தர்மத்தின்படி சட்டத்தின் மகனாக இருக்கக்கூடிய நீதி அரசருக்கு எதிராக பேசியவர்களுக்கு எதிராக இருக்கணும். ஓட்டுக்குங்கிற ஆயுதம்தான் இந்த வேல் என்கின்ற இந்த விஷயத்தில், தீபம் என்கின்ற விஷயத்தில் அதுதான் தீர்மானிக்க நான் நினைக்கிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், நாங்கள் பிற மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. எந்த மத வழிபாட்டையும் விமர்சிப்பவர்களோ, நிந்திப்பவர்களோ, அவமதிப்பவர்களோ இல்லை. நான் அவர்களையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏற்கனவே நம்ம பாண்டே சார் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், மார்க்கத்தை இறக்குமதி செய்து கொண்டார்கள், கடவுளர்களை இறக்குமதி செய்து கொண்டவர்கள், அவ்வளோதான். அவங்கள தூக்கி கடலில் போட முடியாது, அவங்கள வெளியில் ஏற்றுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒத்துமையா, அன்பா, மனித நேயமா, யாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் வாழணுங்கிறத நம்ம நினைக்கிறோம். நீ இந்துவாரு, நீ முஸ்லீமாரு, நீ கிறிஸ்துவனாரு, அதானே இணக்கம். ஒரு வீட்டில் 5 பிள்ளை இருக்குன்னு 5 பிள்ளையும் சமமாக பாவிக்கிறதானே நம்ம அப்பாவுடைய வேலை. ஆனால் ஸ்டாலின் அப்பா அப்படி இல்லையே. பெரிய பிள்ளையாக இந்துக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு.
சிறுபான்மை பிள்ளைகளை வந்து சவள பிள்ளைகளை வந்து சிறுபான்மை சினிங்கினாலே ஓடுறாங்களே, அவர் கடவுள் மறுப்பாளர் ஐயா ஸ்டாலின். பெரியாரின் பேரன், அண்ணாவின் அன்பு தம்பி, கலைஞரின் பிள்ளை, ரைட்? இயேசு பெருமான் பிறப்புக்கு போகிறாரு, கேக்கு விட்டுறாரு, கொண்டாடுறாரு, சாப்பிட்றாரு, வாழ்த்துறேன். அல்லாஹ் கோயிலுக்கு போகிறாரு, குல்லா போடுறாரு, நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, வாழ்த்துறேன். எங்கள் கோயிலுக்கு என்னைக்காவது வந்திருக்கீங்களா ஏசமா? ஒரு நாளையா வந்திருக்கீங்களா? முத்தமிழ் முருகன் மாநாடு கூட நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டவங்க தானே. ஆனால் இங்கிட்டு பேசுவாங்க, பெரியார் திடலுக்கு போய் நான் சனாதனத்தை வேற இருப்பேன்பாங்க. அல்லேலியா சொல்கிற எங்கள் அமைச்சர், அல்லாஹு அக்பர் சொல்கிற எங்கள் அமைச்சர், அரோரா சொல்ல அந்த தீபத்துக்கு வந்து முன்னின்று நான் போய் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சேகர் பாபுக்கு 1000 சல்யூட். ஏற்ற சென்றவர்களை, முன்னெடுத்தவர்களை உத்தரவு போட்டு ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன நபர்கள் யார், இதுக்கு பின்னணி யார் என்பது குறித்து விசாரிக்கணும். சார் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆட்சி அதிகாரங்கள் என்பது தூக்கி எறியக்கூடியது. 5 ஆண்டுகள், இன்னும் 2-3 அமாவாசை தான் உங்களுக்கு அரசு. அங்கே தான் கேள்வியே. ஆண்டவன் நிலைத்திருப்பவன், ஆண்டவன் நிலையானவன், அவனுக்கு நீங்கள் பயப்படலை. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் ஆள்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஒழிய ஆண்டவனுக்கு சார்பாக இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன் சார். நிச்சயமாக நான் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம், மலை வழிபாடு முழுக்க அங்கே வழிபாடக்கூடிய பக்தர்களுக்கு சொந்தம். எல்லா உத்தரவுகளும் இருந்தும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்துவிடக்கூடாது என்பதை தந்திரமாக, குள்ள நெறித்தனமாக அரசு சட்டத்தை மீறி நீதிமன்றத்தை அவமதித்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் நடந்திருக்கு. நாங்கள் ஒன்றும் எந்த வன்முறையும் செய்ய மாட்டோம் சார், சட்டத்தின்படி தான் சார் போவோம். நாங்கள் வந்து கலவர சூழல் உருவாக்குறது எங்கள் நோக்கம் இல்லை சார். ஆனால் இந்த உரிமைக்கான போராட்டத்தை இந்த அரசு மேலும் மேலும் தடுத்தால் இந்த அயோத்தி போல இந்த போராட்டம் என்பது நாடு முழுக்க மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாற்றக்கூடிய சூழல் உருவாகும். அதற்கு காரணம் இந்த அரசு. 26 தீபம் ஏறுமா? நான் திருப்பரங்குன்றம் தான் கேட்குறேன். தீபம் ஏறும் சார். நீதிமன்ற உத்தரவுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு மனுதாரர்கள் அடிப்படையில் நான் காத்திருக்கிறேன் சார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 9ஆம் தேதி வரும் சார், காத்திருக்கிறேன் சார். அவர்கள் அரசு இதோடு போதும், மேல்முறையீட்டுக்கு போகலை. அரசு கோவிலுக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக நீங்கள் போயினீங்கன்னா அதற்கான விலையை அவர்கள்தான் பொறுப்பேற்கணும். நான் வன்முறையாக இல்லை, சட்டத்தின்படி சொல்கிறேன். நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா தீபம் ஏற்றி போச்சா இதோட பிரச்சனை முடிஞ்சு. இல்லைன்னா இது நாடு முழுக்க இந்த விஷயம் ஒரு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுற செய்தி வரும் சார். நிச்சயமாக தீபம் ஏறும். எத்தனை நாளைக்கு நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க சார்? போராட்டம் தான். ஒரு போராடுறது, ஒரு கைது பண்ணுறது, உங்களை ஜெயிலில் வைக்கிறது, அது அல்ல தீர்வு. இப்போது நான் போராடுறது வந்து எனக்கு உரிமைக்காக இல்லை, கோவிலுடைய உரிமைக்கு. ஒரு செய்தி சொல்கிறேன் சார். நம்ம திருவல்லிக்கேணி மசூதி இருக்குது, திருவட்டீசன்பட்டிலேருந்து பாரதி சாலை வழியாக நம்ம கடற்கரைக்கு கொண்டு போவோம் பிள்ளையார். அங்கேயும் இதே தான் சொன்னோம், ஒத்த பிள்ளையார் 10 பேருன்னு கேட்டோம், மறுக்கதாங்க. நான் போலீஸுக்கு அங்கே அதிகாரம் இருக்கா இல்லையா? பொதுப்பாதையில் ஊர்வலம் போகலான்னு சட்டங்கள் இருக்கா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் மீறி நடந்தீங்களே. அதே திருவல்லிக்கேணியில் பிள்ளையார் வைக்கிற இடத்துல பஞ்சான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மத வழிபாடு, எங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிள்ளையார் வச்ச அதே இடத்துல இஸ்லாமியர்கள் கொண்டாடுவாங்க சார். எந்த இந்துக்களாவது எதிர்ப்பு தெரிவிக்கல சார். இப்போ இதே இது மசூதி பக்கத்தில், ஐசஸ் பக்கத்துலையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ மசூதி பக்கத்தில் ஒரு பிள்ளையார் வைக்கிறதுக்கு அனுமதிப்பாங்களா சார்? அப்போ சகிப்புத்தன்மை யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சார். இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் பாதுகாப்பு உணர்வோடும் அவ்வளவு சௌகரியமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் மட்டும் அல்ல, இந்துக்களின் உடலில் ஓடக்கூடிய சகிப்புத்தன்மை என்கின்ற இரத்தத்தாலும் இந்துக்களிடம் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை என்கின்ற மனோபாவத்தினாலும் தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நாங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறோம், அரவணைக்கிறோம். ஆனால் எங்களை முதுகிலே குத்தக்கூடியது அவர்களும் இருக்கிறார்கள், அரசும் இருக்கிறது. இந்த வருத்தம், கோபம் இந்துக்களிடம் இருக்கிறது. இதுக்காக ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை தீக்கிரையாகி அர்ப்பணமிட்டு கொண்ட அந்த பூர்ணச்சந்திரன் என்கின்ற செயல் வந்து எனக்கு ஏற்புடையது அல்ல. ஆனால் அவன்கிட்ட எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும். ஏற்றுவாங்கிற எதிர்பார்ப்பை ஏற்ற முடியாமல் அரசு அவமதித்து அவன் உயிர் போவதற்கு காரணமாகவும் இந்த அரசு, கலெக்டர், கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர் உள்ளிட்ட நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தை, மதுரையில் இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது, அவர்களை காத்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு முருக பக்தனுக்கும் இருக்கிறது. அரசு இந்த நேரத்தில் நான் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன்,
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி இந்துமதி என்கின்ற சகோதரிக்கும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். மாநில அரசாங்கத்தில் நாங்கள் கெஞ்சலை. நீ கொடுக்குற காசு வேணாம், நீ கொடுக்குற வேலையும் வேணாம். கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தா நீங்கள் காசு கொடுப்பீங்க, வேறு எப்படி போனாலும் காசு கொடுப்பீங்க. ஆனால் தீபத்துக்கு செத்தா நீங்கள் காசு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய கவனத்திற்கு அதை கொண்டு செல்ல விரும்புகிறேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு மத்திய அரசாங்கம் வேலை கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு அரசு உதவி செய்யணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். தேவையெனில் நான் பாரத பிரதமரை சந்தித்து, அமித்ஷா அவர்களை சந்தித்து, இந்த நாட்டுடைய அமைச்சர் பெருமக்களை சந்தித்து இந்த கோரிக்கையை நான் வலுப்பெற செய்வேன். நிச்சயமாக இது நடக்கும். நீதிமன்ற தீர்ப்பின்படி கார்த்திகை தீபம் 26 உறுதியாக, 26 மீன்ஸ் இந்த வரக்கூடிய இன்னும் 4 நாள் கழித்து தீபம் ஏற்றப்படும். நீதிமன்ற உத்தரவை நான் நம்புகிறேன். நம்பக்கூடிய நீதியின் பிள்ளை நான், சட்டக்கோவிலை நம்பக்கூடிய சாமானிய குடிமகன் நான். 26 ஏற வேண்டிய எல்லா தீபமும் ஏறட்டும்னு நம்புவோம். நன்றி. நன்றி சார்.